அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸான ஒரு காலமாக இந்த வக்ர காலம் அமையப்போகுது. ஏன்னா சனி பகவானுங்கிறது ஒருத்தருக்கு ஜீவனக்காரகன், அது மட்டும் இல்லை ஆயுள்காரகன். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா சனி பகவான் நம்மளுடைய இந்த பிறவியிலேயே நாம் என்ன பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எவ்வளோ நல்ல விஷயங்கள், நமக்கு சந்தோஷங்கள், அது மட்டும் கிடையாது, கஷ்டங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். சனி ஒரு ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்க மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக மற்றவங்க யாருமே வாழ முடியாது. அதே மாதிரி சனி ஒரு கெடு பலன் ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்கள விட கடுமையான கஷ்டங்களை, போராட்டங்களை சந்திக்கிறது அவங்களால தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சனி ஒருத்தருடைய வாழ்க்கையை அதிகப்படியான ஒரு கோபுரத்திலையும் உட்கார வைக்க முடியும். அதே கோபுரத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு தரமட்டமான ஒரு சூழ்நிலையிலையும் அமர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சனி பகவானுக்கு உண்டு. அப்போது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய வக்கர காலம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன்களை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலிங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரர் தாங்க. சரிங்களா? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் எதுவுமே ஒரு யோசிக்காம, இது ரைட்டா தப்பான்னு சிந்திக்காம எந்த விஷயத்துலையும் நீங்கள் இறங்க மாட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க. இது ரைட்டு, செஞ்சு ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா செய்யாமல் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டீங்க. அதே மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிடிவாத குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை போய், அதாவது சிக்கிக்கிறது, நல்லது செஞ்சு நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா அது மிதுன ராசிக்காரர் தான். காரணம் என்ன? நாம் பாட்டில் நம்பி இருப்போம். ஒருத்தர் கஷ்டம்னு வருவாங்க, ஐயோ பாவமாக இருக்குதே அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சில உதவிகள் செய்வோம், ஒரு வாய்ப்புகளை கொடுப்போம். அந்த அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சோமோ அதனாலேயே நமக்கு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்க ஒரு கட்டத்தில் நம்ம தூக்கி சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சில இடைஞ்சல்கள் உருவாகிருக்கும். சிலருக்கு பழக்க வழக்கத்தில் உருவாகிருக்கும். சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அந்த வில்லங்கங்கள் வந்திருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா மிதுன ராசிக்காரருக்கு திருமண வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. கல்யாணம் பண்ணி நிம்மதி போச்சு, எல்லாமே நமக்குடைய வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதிங்கிறது எல்லாமே பறி கொடுத்துட்டோம். கடவுளே எப்போ தான் நம்மள இந்த பிரச்சனையில் மீண்டு வரும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் மிதுன ராசிக்காரர். ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் கெட்டாலும் மேல் மக்கள் மேல் மக்கள்னு சொல்கிற மாதிரியும், அதாவது மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும், அதாவது எவ்வளோ ஒரு பாதாளத்தில் விழுந்தாலும் கண்டிப்பாக மீண்டு சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரரு. ஜெயிச்சிருவீங்க, கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. ஏன்னா இப்போது சனி பகவான் இந்த 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ர பயிற்சி ஆக போகிறாரு. சரிங்களா? வக்ரம்னா என்ன? ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மை பலன் பின்னோக்கி நகரும்போது அது வக்ர காலம்னு சொல்லுவோம். அப்போது இந்த சனி பகவான் அது நேர் எதிர்மறையான பலன்களை கொடுக்க போகிறார். 10ஆம் பாவகத்தில் இருந்து இந்த சனி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்தார். அப்போது 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானத்தில் பார்த்தோம்னா, வேலை சார்ந்த சில விஷயங்கள் பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கல. இந்த 1.25 வருஷம் சில சிரமங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு முன்னால் சில பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் இருக்க இருக்க எனக்கு அதிகமாகி போச்சு. முதல் மாதிரி என்னால் வேகம் எடுக்க முடியல, சிரமப்பட்டு நான் ஒவ்வொரு பிரச்சனையும் பேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் என் உழைப்புக்கும் தன்னம்பிக்கும் விடா முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை. இப்படி தான் மிதுன ராசிக்காரர் சொல்லுவீங்க.
சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா, அப்படி இப்படின்னு நான் பிஸ்னஸ் தொழில் ரீதியில அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. ஆனா குடும்பத்தில பார்த்தோம்னா, நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியல. திட்டம் போடுறது நானா இருக்குது. ஆனா செயல்படுத்துறது அடுத்தவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? விடிய விடிய யோசிக்கிறோம்ங்க. ஆனா விடிஞ்ச பிறகு என்ன பண்றோம்னே புரிய மாட்டேங்குதுங்க. மறுபடியும் அடுத்த நாள் பொழப்பு அப்படியே போயிட்டுருக்குது. சிலர்லாம் பார்த்தோம்னா, வெளியூர் மிதுன ராசிக்காரரு. ஆமா சாதாரணம் கிடையாதுங்க. "திரை கடல் ஓடி திரவியம் தேடக்கூடிய ராசி யார்?" மிதுன ராசிக்காரர். தன் புத்தி சாமர்த்தியத்தினால் எதையும் வெல்லக்கூடியவங்க யார்? மிதுன ராசிக்காரர். மிதுன ராசிக்காரரா தன் நுணுக்க திறமையினால, தன்னம்பிக்கையினால சொந்த பந்தத்தை நம்பி வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கவழக்கத்தினால நான் சாதிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பெத்தவங்க வச்ச சொத்துனால தான் நான் சமாளிச்சு அப்படியே கம்பீரமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? பெற்ற குழந்தைங்களா இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உழைப்புல தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க தான் மிதுன ராசிக்காரர். உண்மையிலேயாம். ஏதோ ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், என் வீட்டுக்காரருக்கே கண்டிப்பா நான் வந்து இல்லைன்னா வீட்டுக்காரர் இல்லைங்க. அந்த அளவுக்கு அவர நல்வழிப்படுத்துறேன். ஆனா இருந்தாலும் அவர் கொஞ்சம் நம்ம பேச்சு கேட்டாருன்னா நல்லாயிருக்கும். இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இப்படி மிதுன ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் தன் திறமையில எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த மிதுன ராசிக்காரருக்கு இருக்கு. ஆனா, அப்பேற்பட்ட உங்களுக்கு சில நிம்மதிகள் கெட்டுப்போச்சு. ஆச்சுங்களா? சிலருக்கு பார்க்கும்போது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில பிரச்சனைகள், குழந்தைகள்னால மன நிம்மதி இல்ல. ஆச்சுங்களா? ஆக மொத்தத்தில நம்ப எதிர்பார்த்து இப்படித்தான் இருக்கணும், இந்த மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கை கொண்டுட்டு போகணும்னு நெனச்சு வாழ்ந்துட்டு இருந்த தனக்கு, இன்னைக்கு பார்த்தோம்னா, ஒரு 4, 5 வருஷத்துல இருந்தே பார்த்துட்டோம்னாங்க, ஒண்ணு போனா ஒவ்வொரு விதத்தில பிரச்சனைகளா இருக்குங்க. குடும்பத்தில மாறி, மாறி சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷங்கிறது இல்லாமல் போயிருச்சுங்க. சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க. சம்மந்தமில்லாத இடத்துல வெளியூர்ல போய் இருக்கிறோம், வெளிநாட்ல இருக்கிறோம், அல்லது குடும்பத்தை விட்டு அதாவது நம்ம தொழிலுக்காக இடம் மாறி இருக்கிறோம். ஆனா மாறி இருந்தாலும், இன்னைக்கு அதாவது இன்னைக்கு சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு போறவங்க, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்கூடாதுங்க. இன்னைக்கு இன்னைக்கு போனா இன்னைக்கு ஒரு ரூ. 500 சம்பளம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட நல்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, நம்ப இன்னைக்கு மாசம் 1,00,000 2,00,000 சம்பாரிச்சா கூட இன்னைக்கு வந்து நிம்மதி இல்ல. பண விரயங்கள் அதிகமாகுது. அதாவது இன்னைக்கு வந்து பூர்வீக ஸ்தானத்திலயும் பிரச்சனை. சொந்த பந்தத்திலயும் இன்னைக்கு தேவையில்லாத நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்கி, இன்னைக்கு கெட்ட பேர் ஆக்கி வச்சுட்டாங்க. நாம உருவாக்கிக்கல. சரிங்களா? நம்ம யாரு நல்லவங்கன்னு நம்பி போறோமோ, ஒரு கட்டத்தில நம்பள யூஸ் பண்ணிக்கிட்டு, கடைசில நம்பள பார்த்தோம்னா அதாவது பாதகம் பண்ற மாரி, குற்றவாளிகள் மாரி நம்மள ஒதுக்கி விடுறாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் மிதுன ராசிக்காரர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த சூழ்நிலையில இருந்து நிச்சயமா இந்த வக்ரம் ஆகும்போது சனி பகவான் டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 1/2 மாச காலங்க. சரிங்களா? 7ஆம் பார்வை சனி கொடூர பார்வை மோசமானதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. பார்க்கும் இடத்தை கெடுப்பார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம். தாய் சொந்த பந்தம், தாய் உடல் ஆரோக்கியம், இல்ல தாயார் சம்மந்தப்பட்ட சொத்து, ஆஸ்தி இப்படி ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே உருவான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகி இருந்தது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? சரிப்படுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்னொன்னு பார்த்தோம்னா, வண்டி, வாகனம் 4ஆம் இடத்த தான் சொல்லுவோம். சரிங்களா? இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனம், வீடு, மண்மனை ஒரு பூமி சார்ந்த விஷயங்கள். கண்டிப்பா எதுவுமே உங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ சாதிச்சேன் அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஆனா என்ன மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சுங்க. இல்ல அடுத்தவங்களுக்கு குடுத்து நான் ஏமாந்துட்டேன். இல்லையே நான் சம்பாரிச்சது சரியா பயன்படுத்தலைங்க. தேவையில்லாத வீண் செலவாவே போயிருச்சுங்க. இப்படி தான் சொல்லுவீங்க மிதுன ராசிக்காரர். ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு ஆதாயத்தையும், ஒரு தேவைகள பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். சரிங்களா? குழந்தைகள்னால ஏற்பட்ட சிலருக்கு புத்திர பாக்கியம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்ல. அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்து அதாவது இன்னைக்கு அவங்க சிறு வயதா இருக்கிற போது இருந்த நிம்மதி, ஆளான பிறகு அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் சரியா இது பண்ணல, அல்லது படுத்த முடியல, இல்ல அவங்க நம்மளுடைய பேச்சுவார்த்தை சரியா இல்ல. இன்னைக்கு ஒரு வெறுப்புகளா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆச்சுங்களா? மிதுன ராசிக்காரர் எல்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவீங்க. எல்லாம் யோசிக்காம நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. எல்லாமே கச்சிதமா தான் பண்ணுவீங்க. ஆனா நமக்கு வர்றது பூரா, நமக்கு ஏற்படுறது பூரா எப்படின்னா, நமக்கு நேர் ஆப்போசிட்டா மத்தவங்க உருவாக்கி வைப்பாங்க. சரிங்களா? அது குடும்பத்துக்குள்ளேயே அந்த மாரி சில இன்னல்கள், சங்கடங்கள் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ, அவங்களே நமக்கு ஆப்போசிட்டா வந்து நிப்பாங்க. ஆனா, அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு காலம் இந்த வக்கிர
காலம். சரிங்களா? இந்த வக்ர காலத்தில் நமக்கு சிலருக்கு வீட்டில் ஒரு சுப விசேஷங்கள் பண்ண முடியும். நல்ல விசேஷங்கள் செய்யலாம். அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு நல்ல நம்ம பிரார்த்தனைகள் பண்ணும்போது, அது நல்ல சாந்தமான சில வாய்ப்புகள் அமையும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? சனீஸ்வரரை மனசார வேண்டி கும்பிட்டுக்கணும். காகத்துக்கு கருப்பு எள்ளு கலந்து ஒரு வாய் அன்னம் காகத்துக்கு வைக்கிறது நல்லது. அல்லது தயிர் கலந்து வைக்கலாம். நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை நாளில் வீட்டில் ஏற்றுங்க. மிதுன ராசிக்காரரு, அதாவது விஷ்ணுவுடைய அம்சம் கொண்ட பெருமாள் ராசி மிதுன ராசி ஆச்சுங்களா? சனிக்கிழமை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சிறப்பான யோகங்கள், முன்னேற்றங்கள், ஒரு பண வரவு, அதிர்ஷ்டம் சார்ந்த நல்ல விசேஷங்கள் நிச்சயமும் உங்களுக்கு கிடைச்சே தீரும். டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சாதகமான காலம் ஏற்பட போகுதுங்க. இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் உங்களுடைய சந்திரனை வச்சு ராசி வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய தசாபுத்தி அந்தரம், அதை விட பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக கூட முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.